பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றமான போக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக மாறும். இவங்களுக்கான அந்த டைம் கிடைக்கும். அந்த ஆதாயம் இவங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். இவங்க சும்மா இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை இவங்களை தேடி வரும், வருமானம் வரும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஆனால் போன மாதத்துக்கு இந்த மாதம் பரவாயில்ல. இந்த கடன் கொடுக்கறது வாங்குறது இந்த வேலைலாம் அவங்க வச்சுக்கூடாது. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் நம்ம கூட டேரட் கார்ட் ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். நம்ம ஆவணி மாதம் வரப்போகுது. இந்த ஆவணி மாதத்தில் நம்ம நேயர்களுக்காக 12 ராசிகளுக்கான பலனை நம்ம பார்க்கலான்றதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி இருக்க போகுது அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஒரு கான்வர்சேஷனில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள் பார்க்க போகிறோம். எப்பயும் போல ஜென்ரலானது அவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், அந்த ராசிக்கு அவங்களுடைய உறவுகள் சார்ந்த விஷயங்கள், பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், அதை பார்ப்போம். ஸ்பெசிஃபிக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களோட பேரண்ட்ஸும் அது பார்க்கலாம். படிக்கிற பசங்களுக்கானது, என் வீட்டில் இருக்க பசங்க எப்படி இருக்கும் அப்படின்றது. அண்ட் முதியோர்களுக்கு 50+ மேலே ஏஜ் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ப்ரெடிக்ஷன். அவங்க ஹெல்த் எல்லாம் எப்படி இருக்கும், ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு ஓவராலாக எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாக இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆவணி மாதம் இந்த கடவுளை வழிபட்டால் நல்லாயிருக்கும், அது எந்த கடவுள் அப்படின்றதையும் நம்ம ஓவராலாக பார்த்துடலாம். மேடம், மேஷ ராசிக்கான ஆவணி மாத பலன்கள் என்னன்றதை பார்த்துடலாங்களா? பார்க்கலாம். ஸோ மேஷ ராசி ஃபர்ஸ்ட் இவங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். வேலை தொழில் சார்ந்த இடங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஹெவி காம்படிஷன்ஸ் நிலவக்கூடிய மாதமாக இது நிச்சயமாக இருக்க போகுது. என்னடா இது ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசியிலே இப்படி ஒரு செக்மேட்டு மாதிரியான விஷயத்த வச்சுட்டாங்களே எப்படி அப்படின்னு. இது நல்லதுக்கு தான் ஒரு விதத்தில் பார்த்தா. ஏன்னா காம்படிஷன்ஸால அவங்களோட திறமைகள் என்ன அப்படின்றது வெளியே வரும். அதன் மூலயமா அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அட் த சேம் டைம் எந்த விதமான போட்டிகள் நிலவுச்சுனாலும் அவங்களோட தொழில் சார்ந்த இடங்களில் கூட அந்த போட்டிகளை எப்படி முறியடிக்கணும் அப்படின்றதுக்கான ஆக்ஷன்ஸை இவங்க தைரியமாக மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வேலை தொழில் சார்ந்த இடங்களில் எந்த பிரச்சனையும் வம்பு வழக்குகள் வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க சின்னதாக ஒன்று சொன்னால் கூட அது பெருசாக பூகம்பம் மாதிரி வெடிக்கும். இவங்க சொன்னது ஒருத்தர்கிட்டயா இருக்கும், 4 பேரும் கிளம்பிடுவாங்க பிரச்சனைக்கு. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் தவிர்த்துறது நல்லது. மொத்தத்தில் கொஞ்சம் வாயை கண்ட்ரோல் பண்ணால் வாழ்க்கையில் தப்பிச்சிடலான்ற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ மேஷ ராசியில் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது? ஸோ மேஷ ராசிக்கு ஆவணி மாதம் ரிலேஷன்ஷிப் சார்ந்து எப்படி இருக்கும் அப்படின்ற போது நல்ல ஒரு அவங்களுக்கும் அவங்க பார்ட்னருக்கும் ஒரு நெருக்கம், அந்யோன்யம் அதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படி சொல்லலாம். இப்போ பார்ட்னரோட பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களோட சேர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இப்போ சிங்கிளாக இருக்கேன், நான் ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கலாமா அப்படின்ற போது கண்டிப்பாக அவங்களுக்கான ஏதாவது ஒரு ப்ரப்போசலோ இல்லை இவங்க யார்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உருவாகும். இப்போ திருமணத்துக்கு சார்ந்துலாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அதற்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல விதமாக நடக்கும். ரிலேஷன்ஷிப் இப்போ எப்படி நம்ம வேலையில் ஒரு பிரச்சனையாக பார்த்தோமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். எல்லாமே இவங்களுக்கு சாதகமாக மாறும். இவங்களுக்கான அந்த டைம் கிடைக்கும். இப்போ டைவர்ஸ் பண்ற சிச்சுவேஷன்ல இருப்பாங்க, அவங்கெல்லாம் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அதற்கான பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்புகள் உருவாகும். ஸோ 2 பேரும் மனசு விட்டு என்னன்றது, உண்மையான பிரச்சனை என்னன்றதை அதை பார்க்கணும், பேசணும் அப்படின்றதுக்கான விஷயங்கள் உருவாகும். அடுத்து இந்த ராசிக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்க போகுது? ஸோ மேஷ ராசி பொருளாதாரம் சார்ந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆவணி மாதம் பார்க்கும்போது, பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றமான போக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ஏதாவது ஒரு வருவாய் ஈட்டக்கூடிய விஷயங்கள் உருவாகும், வருமானம் வரும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ஆனால் போன மாதத்துக்கு இந்த மாதம் பரவாயில்ல, நல்ல விதமாக இருக்குது. ஏதோ ஒரு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிது அப்படி இருக்கும். அந்த ஆதாயம் இவங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். இவங்க சும்மா இருந்தாலும் ஏதாவது ஒரு வேலை இவங்களை தேடி வரும். அந்த வேலையால் ஏதாவது ஒரு ஆதாயம் இவங்க ஈட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியான மணி சோர்சஸ்லாம் இவங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இப்போ ஏற்பட்ட காலகட்டங்களில் கடன் ஏதாவது கொடுக்கலாமா அப்படின்னு. அது கொடுத்தா எப்படி இருக்கும், திருப்பி அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வருமா? இந்த கடன் கொடுக்கறது வாங்குறது இந்த வேலைலாம் அவங்க வச்சுக்கூடாது. இந்த மாதம் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது, அதை பூர்த்தி பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் அவங்களுக்கு தானாகவே நடக்கும். அப்போ அதுக்கு மீறி
ஆசைப்படுறது, அதுக்கு மேல போகிறது, இதெல்லாம் வந்து வச்சுக்காம இருக்கிறது நல்லது. மிக முக்கியமா இந்த ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களாம் ஏதாவது திடுதுப்புன்னு வந்து கேட்குறாங்க, அப்போ இந்த காசை கொடுக்கலாமா வேண்டாமோ ஒரு ஆபத்துக்கோ அவசரத்துக்கோ? அதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா பார்க்க போகுது. ஒரு 10,000 கையில இருக்குன்னா அவங்க ஒரு 500 கேட்குறாங்க, 1000 கேட்குறாங்கன்னா கூட கொடுக்கலாம். 8,000 கேட்குறாங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? ஸோ இவங்களுக்கும் சில கமிட்மெண்ட் இருக்கும் இல்லையா? அப்புறம் கொடுத்துட்டு அவஸ்தைப்பட வேண்டியது யாரா இருப்பாங்க? இவங்களா தான் இருப்பாங்க. கண்டிப்பா அது ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதே மாதிரி அவங்க கேட்குறவங்களுக்கு எமர்ஜென்சியா உண்மையா தேவையான்றது பார்க்கணும். இல்லை சும்மா வந்து ஜஸ்ட் ஒரு பாக்கெட் மணிக்கு வந்து கடன் கேட்குறாங்களான்றதெல்லாம் இருக்கு. ஸோ ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க பண்ணா பிரச்சனை இல்லை. அடுத்து இந்த ராசிக்காரங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது நல்ல ஒரு குருமார்கள் வந்து கிடைப்பாங்க. நல்ல ஒரு ஆசானுடைய ஆசிர்வாதம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய கைடன்ஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன செய்யலாம், எதோ எடுத்தால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரியான கைடன்ஸ் கிடைக்கும். இந்த மாதம் அவங்க வந்து அவங்களுடைய குரு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு போவ் பண்ணுற விதமாக நடந்துக்கணும். ஸோ அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கிட்டா கண்டிப்பாக அவங்களுடைய பிளெஸிங்ஸால் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படும். இப்போ ஒரு சில பேர்லாம் இருப்பாங்கக்கா, குருநாதரை சார்ந்து இருக்கணும், அவங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணுன்றீங்க. குருநாதருக்கே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்டா நீ வர, ஏன்டா நீ வர அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறது? அவங்களாம் அதை மாற்றிக்கணும், அந்த தன்மையை மாற்றிக்கணும். அதுதான் சொல்கிறேன், குருமார்கள் மனசு கோணாமல் பிளெஸிங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கணுன்ற போது அப்போ நம்ம கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதனால தான் அவங்களுக்கு வந்து பிடிக்கலை, ஏதோ இரிட்டேட் ஆகுறாங்க. அப்போ அதை மாற்றிக்க பார்க்கணும். அப்போ தான் அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து இந்த ராசிக்காரங்க வயசானவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? ஸோ மேஷ ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு எப்படி இருக்குன்ற போது ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். இந்த ஆவணி மாதம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள்லாம் மேற்கொண்டாங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். இவங்க எல்லா விஷயங்கள்லையும் அவங்களுடைய காரியங்களை வந்து செயல்படுத்தலாம். ஏன்னா இந்த மாதம் அவங்களுக்கு ரொம்ப ஒரு குட் டைமாக இருக்கிறதுனால அவங்க எது நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, யாருக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ தாராளமாக அந்த முயற்சிகளை வந்து எடுக்கலாம். அது ஒரு நிறைவு கொடுக்கும் இந்த ஆவணி மாதம் அவங்களுக்கு. இப்போ ஒரு சில பேர்லாம் ஓல்டேஜ் ஹோமில் இருப்பாங்க, அவங்க பசங்களை பார்க்கணும், அவங்க பேரம்பேத்தியை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பேற்பட்ட ஆசைகள்லாம் நிறைவேறுமா? அதுக்கான முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம், எடுத்தால் நிறைவேறும். அதுதான் அவங்க எந்த விஷயங்கள்ல முயற்சி எடுத்தாலும் இந்த மாதம் அதற்கான ஃபேவரிசம் அவங்களுக்கு நடக்கும். அண்ட் உடல்நிலை காரணமாக ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்தால் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? ஸோ உடல்நிலை சார்ந்து அவங்களுக்கு இந்த மாதமே சரியாயிடும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க உடம்பை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணணும். அவங்க மெடிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக எடுக்கணும். அப்படி எடுத்தாங்கன்னா போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். சூப்பர். இந்த ராசிக்காரங்க எந்த சுவாமியை வழிபட்டால் அவங்களுடைய வாழ்க்கை மாறும், இன்னும் மேம்படும்? ஸோ மேஷராசி இந்த ஆவணி மாதத்தில் எந்த சுவாமியை வந்து வழிபடும் போது ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்றது பார்க்கும்போது ஹனுமன் வழிபாடு ரொம்ப முக்கியம். இது எந்த வயதினராக இருந்தாலுமே ஹனுமன் வழிபாடுன்ற போது சனிக்கிழமை பண்ணலாம். திங்கக்கிழமை கூட ஹனுமன் வழிபாடு செய்யலாம். திங்கக்கிழமை வந்து ஹனுமரை பார்த்துட்டு சிவனை பார்க்கலாம், சிவனை பார்த்துட்டு கூட ஹனுமரை பார்த்துட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி 2 பேரும் வழிபடுற மாதிரி கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹனுமர் வழிபாடு தான் அவங்களுடைய, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ கேட்ட மாதிரி முதியோர்கள் அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் ரீதியான இஷ்யூ இருக்குன்னா அந்த ஹெல்த் ரீதியான இஷ்யூலாம் கிளியர் ஆகும். இப்போ நடுத்தர வயசுல ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், அதெல்லாம் கிளியர் ஆகும். மைண்டும் அவங்களுடைய உடம்பும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு தைரியம்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். அதற்கு ஹனுமன் வழிபாடு இந்த மாதம் செய்ய வேண்டியது அவசியம். கண்டிப்பாக. இப்போ ஒரு சில பேர் பரிகாரங்கள்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி அனுமனுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாம்னா எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்ன பண்ணலாம்? ஒரு சில பேர் வெத்தலை மாலை போடலாமான்னு கேட்பாங்க, படமாலை போடலாமான்னு கேட்பாங்க. அப்பேற்பட்ட டவுட்ஸை எப்படி கிளியர் பண்ணிக்கலான்ற மாதிரி கேட்குறேன். கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா வெத்தலை மாலை சாத்தி வழிபடலாம், துளசி சாத்தி வழிபடலாம். கோயிலுக்கு போக முடியாத பட்சத்தில் வீட்டில் இருக்கோம், தினமும் கோயிலுக்கு போக முடியாது, என்ன பண்ணலன்னா ஹனுமன் சாலிசா வந்து கேட்கலாம். ஹனுமன் காயத்ரி மந்திரம் வந்து சொல்லலாம், இல்லை ஹனுமன் சாலிசா வந்து கேட்கலாம். இது 2த்துல ஏதாவது ஒன்று கேட்டாலே ஹனுமருடைய எனர்ஜி கண்டிப்பாக அது கிடைக்கும் யாராக இருந்தாலும். இந்த ராசிக்கான பலன்களை பார்த்தோம், ரொம்ப டீட்டெயிலாக பேசினீங்க. கண்டிப்பாக நேயர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு நீங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணோம். அப்படி நேயர்களும் கண்டிப்பாக நம்ம கமெண்ட்ஸ் கீழே பதிவு செய்வாங்கன்ற நான் நம்புகிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன்
பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாரையுமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுப்பியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?